ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளோபல் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மேக்ஸ் ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ABCD ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF B7 A என்பதற்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன வரும்னா P1, பிக்கு Q2, அதே மாதிரி நீங்கள் FGHக்கும் எக்ஸ்ட்ரா எழுதி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்தபடி கொஸ்டினில் இருக்குது Q2 BF B7 Aக்கு இதில் இருந்தே அப்படியே பிக் பண்ணி எழுதுனீங்கன்னா Q2க்கு B, பிக்கு Q2, Fக்கு U6, B7க்கு G, Aக்கு P1 வரும். ஸோ ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் கொஷின், கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்று இருந்தால் 20% லாபம் இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு கிடைச்ச லாபம் பார்த்திங்கன்னா 12%. அதே மாதிரி கூடுதலாக 1200 வச்சு விற்றுருந்தாங்கன்னா மொத்த லாபம் 20% ஆயிருக்கும். ஸோ அப்போ 12%க்கும் 20%க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு தான் அந்த 1200. ஓகேங்களா? ஸோ அப்போ 20க்கும் 12க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 8%. 8% வந்து 1200. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, அடக்க விலை கேட்டிருக்காங்களா. அடக்க விலைன்றது எப்போயுமே நம்மளுக்கு 100% ஆகும். இது வந்து ஆக்சுவலி 2000 கிடையாது, 1200. 1200 டிவைடட் பை 8 இன்ட்டு 100. ஓகேங்களா? ஸோ அதுபடி நம்ம பார்க்கும்போது 150 இன்ட்டு 100 வரும் 15,000. 1 8s are 8, 150 8s are 1200 வரும். இன்ட்டு 100 போடுறப்போ உங்களுக்கு 15,000 வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜெஸ் அந்த 500ஓட 30%, 20% நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலே ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். ஸோ இதை நம்ம ஜீரோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 5 × 3 × 2 13 கிடைக்கும். 5 3s are 15, 15 × 2 30 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. இது கொஞ்சம் நம்ம ஆக்சுவலி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 4 அப்படின்றது 2³ - 2 ஸ்கொயர், 8 - 4 4 கிடைக்கும். சேம் அதே மாதிரி 18 வந்து 3³ - 3 ஸ்கொயர், அதாவது 27 - 9 18 வரும். அப்போ தேர்ட் வந்து 4³ - 4 ஸ்கொயர், 64 - 16 48. ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா வந்து என்னன்னா n × n+1/2. அது வந்து 253. ஓகேங்களா? ஸோ அப்போ n × n+1ன்றது வந்து டிவிஷனில் இருக்கிறது இங்கே 2, இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ அப்போ n × n+1ஓட வேல்யூ 506 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ n × n+1. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ n, அடுத்த வேல்யூ நெக்ஸ்ட் தொடர்ந்தே தானே வரும். சாய்ஸ் படி நம்ம பார்க்கும்போது 22 × 23 வந்து 506. ஸோ ஆப்ஷன் ஏ. சிக்ஸ்த் கொஸ்டின், FOX = CAT எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா FOXக்கு CAT. ஸோ அப்போ OXக்கு வந்து AT. ஸோ சாய்ஸ் வந்து OXக்கு ATன்றப்போ 18 முடிகிற சாய்ஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் டி. ஓகேயா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மொத்த வாய்ப்புகள் தெரியணும். மொத்த வாய்ப்புகள் 3 பகடைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 6³ 216 சான்சஸ் வரும். அதாவது இப்போ 111 112ன்ட்டு அப்படி 216 பேர்ஸ் வந்து நம்ம அதிலிருந்து எடுக்க முடியும். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து தேவைப்படும் வாய்ப்புகள் டிவைடட் பை மொத்த வாய்ப்புகள். மொத்த வாய்ப்புகள் 216. தேவைப்படும் வாய்ப்புகள் வந்து என்னென்னா 3 டைஸ்லையுமே சேம் ஃபேஸ் வேல்யூ கிடைக்கணும். ஸோ அப்போ 111 222 ன்ட்டு 66 வேறு எடுத்திங்கன்னா மொத்தம் 6 சான்சஸ் இருக்கும். ஸோ 6 / 216
1/36. ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். 66 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படிங்க. உருளையோட வலைப்பரப்பு ஃபார்முலா 2πrh. ஓகேங்களா. ஸோ அது 66 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. பையோட வேல்யூ 22/7. ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் ஹைட் உயரம் வந்து கொடுத்துட்டாங்க 7. ஸோ அதுபடி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 66/44 வரும். ஸோ அது 3/2. டி வந்து மூளை விட்டம் வந்து 2 இன்ட்டு ஆரம், 2 இன்ட்டு ஆரம். ஸோ அப்போ 2 இன்ட்டு 3/2ன்றப்ப 2வும் 2வும் கேன்சல் ஆகி 3 வரும். மூளை விட்டம் வந்து அப்போ 3 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, இரண்டாம் ஆண்டு 4% அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன? ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம இப்போ பண்ணுறப்ப 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 80,000 இருக்கும். ஃபஸ்ட் இயரில் 4% குறையுதுன்றப்ப 80,000 மைனஸ் 80,000 இன்ட்டு 4%. ஸோ அப்போ 80,000 இன்ட்டு 4/100 போடும்போது 80,000 இன்ட்டு மைனஸ் 3,200 76,800 நம்மளுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது செகண்ட் இயருக்கு வந்து எப்போயுமே பர்சன்டேஜ் வந்துட்டாலே ஃபஸ்ட்டு கொடுத்தா அந்த 80,000 மறைஞ்சிரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர்க்கான வேல்யூவை வச்சு தான் செகண்ட் இயர் டெரைவ் ஆகும். ஸோ அப்போ இந்த 76,800 இருந்து தான் 4% இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம பதட்டத்தில் என்ன பண்ணியிருப்போம்னா நிறைய பேர் அதே 80,000 தான் ஆன்சராக போட்டிருப்பீங்க. பட் அது கிடையாது. 76,800 அதோட 4% நீங்கள் ஆட் பண்ணும்போது 79,872 வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டால், ஸோ இப்படி எல்லாமே ஒன்றாக ஒலிக்கிறதுன்னு கேட்கும்போது நம்மளுக்கு எல்சிஎம் எடுக்கணும். கொடுத்துருக்கிற வேல்யூஸோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எல்சிஎம் வந்து 600 வரும், 600 வரும். 600 நிமிஷம், ஏன்னா இது எல்லாமே நிமிட கணக்கு கொடுத்துருக்கிறதுனால 600 நிமிஷம். 600 நிமிஷம் வந்து நம்மளுக்கு 10 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ மீண்டும் ஒன்றாக ஒலிக்கும் நேரம் வந்து 5 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 10 மணி நேரம். அப்போ 15 மணி நேரம் 3 PM ஆகும். ஸோ 15 ஹவர்ஸுன்றப்ப 12 hours ப்ளஸ் 3 hours. அப்போ 3 PM, பிற்பகல் 3 மணி தான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். x³ மைனஸ் 8y³ மற்றும் x² மைனஸ் k² y² மீப்பெரு பொது வகுத்தி x + ky எனில் k இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலி எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a³ மைனஸ் b³ ஃபார்மேட்லையும் a² மைனஸ் b² ஃபார்மேட்லையும் இருக்குது. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர்ஸ் வரும். x மைனஸ் 2y இன்ட்டு x² + 2y², 2x. அதே மாதிரி செகண்ட் வேல்யூக்கு x + ky, x மைனஸ் kyன்னு கிடைக்கும். ஸோ இவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க HCF வந்து x + ky தான் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி அதில் காமனாக இருக்கிற வேல்யூ x மைனஸ் 2y. ஸோ அதை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது கேயோட வேல்யூ -2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தனிவட்டி மூலம் அசல் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும்? ஸோ இரட்டிப்பாகிறது அப்படின்றப்ப அசல் 100% வந்து 200%ஆக மாறிடும். ஸோ அப்போ அந்த வருஷத்தோட முடிவில் எப்படி இருக்குன்னா அசல் ஒரு 100% ப்ளஸ் வட்டி வந்து ஒரு 100%ன்னு இருக்கும். அப்போ மொத்தம் 200%, 4000 ஆகுமா. தனி வட்டி ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட்டாக 12.5 வருடம்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வருடத்தை வந்து மாதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 12ஆல் பெருக்குவோம். அப்போ 150 மாதம்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 3, 2.7, 0.07 மீச்சியமா காண்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் நிறைய டெசிமல் வச்சுருக்கிறது 0.09 தான். ஸோ அதை 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது தான்
அது ஒரு ஃபுல் வேல்யூவாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ எல்லா வேல்யூஸையுமே நீங்கள் 100ஆல் பெருக்குவீங்க. 300 270 9ன்னு கிடைக்கும். இந்த வேல்யூக்கு நீங்கள் எல்சிஎம் எடுக்கும்போது 2700 வரும். இது ஆன்சர் கிடையாது. முதல் நம்ம என்ன பண்ணோம், 100ஆல் பெருக்கணுமா, அப்போ இந்த ஆன்சரை 100ஆல் வகுக்கணும். வகுத்து நீங்கள் 27 வரும். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் எது √7 மற்றும் 4√5 இவற்றிற்கு இடையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, பவர் வேல்யூஸை காமன் ஆக்கணும். காமன் ஆக்கணும்னா சாய்ஸில் இருக்கிறது ப்ளஸ் கொஸ்டினில் இருக்கிற ரெண்டையுமே வந்து காமன் ஆக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இது எழுதும்போது க்யூப் ரூட் வந்து பவர் 1/3 ஆகும். ஸோ 4 வந்து பவர் 1/4 ஆகும். சாய்ஸஸ் எல்லாமே ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதுனால பவர் 1/2 ஆகும். 2 3 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 கிடைக்கும். ஸோ அதேபடி எல்சிஎம் படி நீங்கள் கேன்சல் பண்ணுறப்ப 7 பவர் 4 5 பவர் 3ன்னு கிடைக்கும். ஸோ அது ரெண்டுக்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 2401 அண்ட் 125ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ்லையுமே நம்ம மாற்றி பார்த்தோன்னா தான் இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் நடுவில் எது வருது அப்படின்னு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏக்கு வந்து 2 பவர் 6 கிடைக்கும். ஸோ 1/2க்கு வந்து எப்படி நம்ம மாற்றுவோன்னா, 2 ஏதாவது பெருக்கும்போது 12 ஆகுனா 2 × 6. அப்போ கீழே என்ன பண்ணுறோமோ அதே தானே மேலேயும் பண்ணுவோம். ஸோ 1 × 6 2 பவர் 6 2 பவர் 6 64. ஸோ 125க்கும் 2400 சம்திங்க்கும் நடுவில் அது வராது. பி 3 பவர் 6 வந்து 729. ஸோ அது 125க்கும் 2400க்கும் நடுவில் வரும். ஸோ அதே அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சி வந்து 4000 சம்திங் வரும். அப்போ அது இந்த லிமிட்ஸ்குள்ளே வராது. அதே மாதிரி டி வந்து 15000 மேலே போகுது. ஸோ அப்போ அதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு செவ்வக வடிவ நிலத்தின் ஒரு பக்க அளவு 15 மீட்டர் மற்றும் அதன் ஒரு மூலை விட்டம் 17 மீட்டர் எனில் நிலத்தின் பரப்பளவை காண்க. ஸோ அப்போ இந்த ரெண்டு டயக்ராமில் எந்த டயக்ராம்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த டயக்ராம் வச்சு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரெண்டு டயக்ராமில் எது போட்டிங்கனாலுமே உங்களுக்கு பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக தான் வரும். ஸோ பித்தாகரஸ் தேற்றம் படி AC² = AB² + BC² வரும். அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 8, செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் × அகலம் L × B 15 × 8 120 மீட்டர்² வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 2 2 3 3 3 முகமதிப்புகளை கொண்ட இரு பகடைகள் உருட்டப்படும் போது முதல் பகடையின் முகமதிப்பை விட இரண்டாவது பகடையின் முகமதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பகடை 1ஓட முகமதிப்பு அதே தான் பகடை 2ஓட முகமதிப்பு. ஃபேஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதுபடி நம்ம பார்க்கும்போது வாய்ப்புகள் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு 1 வச்சு, அதே மாதிரி 2 வச்சு, அகைன் இந்த 2 வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது மொத்தம் நம்மளுக்கு 11 வாய்ப்புகள் கிடைக்கும். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், 10890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்கள் 4:5 இந்த விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A/B வந்து 4:5. பிக்கான பங்கு வந்து 5 / 4 + 5. ரெண்டு பேரோட பங்கையுமே கீழே ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம். 5/9. ஸோ நம்ம அது 10890ஓட நம்ம கேன்சல் பண்ணும்போது 6050 கிடைக்கும். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், CAT = ABC, DOG = DEF என இருந்தால் tan / cot என்பது பின்வருவற்றை எதனால் குறிக்கப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது COTக்கான ஆன்சர் கிளியராக இருக்குது. ஏன்னா COT மூணுமே மேலேருந்து எடுத்து எழுதலாம். அப்போ கீழே AEC தான். அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டியில் மட்டும்தான் நம்மளுக்கு டிவிஷனில் வந்து AEC இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் பியும் வராது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி நம்ம tan பார்க்குறோம். டேனுக்கு பார்க்கும்போது டீக்கான வேல்யூ சி எடுத்து எழுதலாம். அதே மாதிரி ஏக்கான வேல்யூ பி எடுத்து எழுதலாம். ஸோ அப்போ அது எய்தர் ஏ இல்லைனா என்னாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ இதில் இல்லை. அதே மாதிரி ஏ வந்து பி தான். ஸோ அப்போ மேலே இருக்கிற ஆப்ஷன் ஏ வராது. ஓகேங்களா? ஸோ அப்படின்றப்ப ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேயா? ஓகே. அடுத்த கொஸ்டின், இந்த வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் தொடர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா GDR வந்து ஃபஸ்ட்டு
ஓகேங்களா. ஸோ எல்லா இதோட ஃபஸ்ட்டு வேல்யூவுமே இருந்து எடுத்திருக்காங்க GBDMன்னு. ஓகேயா GBDM, அதாவது GBD. அப்போ அதுக்கப்புறம் வர்ற வேல்யூ M. அதே மாதிரி செகண்ட் வேல்யூ DM4. அப்போ அடுத்து வர வேல்யூ N. ஓகேங்களா. தேர்ட் வேல்யூ ரிவர்ஸில் RP5. அப்போ இந்த நம்ம ஃபோர்த் இதுக்கு வந்து Q வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆன்சர் MNQ, ஆப்ஷன் A. சரிங்களா. அடுத்து A என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் B என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து A × B / A+B. நம்ம கேன்சல் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஆப்ஷன் B. ஓகேங்களா. எஸ். அடுத்த கொஸ்டின். ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் கியூப் எனில் அந்த நீச்சல் குளத்தில் எத்தனை ஆண்கள் உள்ளனர்? ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆக்சுவலி புரிஞ்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் உயருது அப்படின்னா நீளம் அகலம் 2 இதில் இருந்துமே 1 சென்டிமீட்டருக்கான தண்ணி போகும். ஸோ அப்போ ஆண்களின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா மொத்தம் வெளியேறிய நீரின் அளவு ஒரு நபர் வெளியேற்றிய நீரின் அளவு. ஒரு நபர் வெளியேற்றிய நீரின் அளவு 1 மீட்டர் கியூப் = 1000 லிட்டர். அப்போ 0.1 மீட்டர் கியூப் வந்து 100 லிட்டர். ஓகேயா. மொத்தம் வெளியேறிய நீரின் அளவுக்கு வந்து கன அளவு ஃபார்முலா L × B × H. அந்த 1 சென்டிமீட்டர் வெளியேறிய நீரின் அளவு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அப்படின்றப்ப ஹெச்சோட வேல்யூ நம்மளுக்கு 1 சென்டிமீட்டர் வந்து 1/100 மீட்டர். ஃபைனல் ஆன்சர் கன அளவு மீட்டர் கியூப்பில் நம்ம மாற்றும் போது 3.6 மீட்டர் கியூபு 3.6 × 1000 லிட்டர். சரியா. மீட்டர் கியூபை நம்ம லிட்டராக மாற்றும் போது 1000ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுபடி நம்மளுக்கு பார்க்கும்போது 3600 லிட்டர். அப்போ வெளியேறிய மொத்த நீர் வந்து 3600 லிட்டர். ஒரு நபர் வந்து 100 லிட்டர். அப்போ மொத்தம் அடி கொடுத்தீங்கன்னா 36 பேர் வருவாங்க. சரியா. ஆப்ஷன் பி. அதே மாதிரி ஆண்டு வட்டி விகிதம் 16.2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கான வட்டி. R வந்து 16.2/3%. அது நீங்கள் நார்மல் ஃப்ராக்ஷனில் மாற்றும் போது 3 × 16 + 2. அப்போ 48 + 2 50/3%. பர்சன்டேஜை வேல்யூவை மாற்ற 100ஆல் டிவைட் பண்ணுவோம். 50/300ன்னு கிடைக்கும். சேம் 9 மாதத்தை வருடமாக மாற்றும் போது 12ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதுபடி PNR/100 ஃபார்முலாவில் நீங்கள் போடும்போது 8500 ரூபாய் கிடைக்கும். சரியா. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். A/B/C = 2:3:4 எனில் A/B = B/C = C/Aயின் மதிப்பு. சரியா. அப்போ A = 2, B = 3, C = 4ன்னு வச்சு நம்ம டிவிஷனுக்கு LCM எடுக்கும்போது 3, 4, 2க்கான LCM 12 கிடைக்குது. ஸோ அதை வச்சு நம்ம பண்ணும்போது 8:9:24 கிடைக்குது. ஓகேங்களா. ஆப்ஷன் சி. கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கே கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். 30 நிமிடம் முன்னரே இவங்க வந்து தான் எண்ணியிருக்காங்க. அதே சமயம் அது வந்து என்னென்னா, ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் கால தாமதமாக வந்தார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன? ஸோ ஆக்சுவலி இவங்க வந்த நேரம் வந்து 8:50. சரியா. 8:50லேருந்து கூட்டம் நடக்கிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடின்றப்ப 8:50 இருந்து 20 நிமிஷத்தை கழிச்சிங்கன்னா 8:30. ஓகேங்களா. ஸோ இதில் இருந்து தான் இவங்க வந்த 30 நிமிடம் முன்னரையும் இன்னொரு நபர் 40 நிமிடம் தாமதமாக வந்ததையும் நீங்கள் டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது -40 + 30 -10. அப்போ அந்த 8:30 மணிலேருந்து 10 நிமிஷத்தை குறைக்கும் போது கூட்டம் துவங்கினால் 8:20 நிமிடம். ஓகேங்களா. எஸ். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிகமாக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை
7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் எடுத்துக்கொள்வார்? இதில் யார் திறமையானவங்கன்றது ஃபஸ்ட்டு முக்கியம். ஏ என்பவரை விட அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்போ பி தான் திறமையானவர். ஓகேவா? 20% திறமையானவர்னா பியோட திறமை 120%, ஏயோட திறமை 100%. ஏ எத்தனை நாளில் முடிக்கிற மணி நேரம்னா 7.5 மணி நேரம், அது 15/2. சரிங்களா? ஸோ ஆள் வேலை நாளில் நீங்கள் பார்க்கும்போது ஏ வந்து ஒரு ஆள் ஒரு வேலையை 15/2 நாளில் முடிக்கிறாங்க. அதே மாதிரி பி வந்து அந்த ஏயோட 100% ப்ளஸ் 20%, அப்போ 1.20 ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க நீங்கள் பார்க்கும்போது. ஸோ 1/1.2 இன்ட்டு 1 டிவைடட் பை இன்ட்டு 15/2 கிடைக்கும். ஸோ 1/1.2 10/12, அதாவது இன்ட்டு 10/10 நம்ம போடும்போது 10/12 கிடைக்கும். இன்ட்டு 15/2 போடும்போது 25/4, 6 1/4 வரும். இதுக்கு ஆன்சர் சாய்ஸ்லையே இல்லை. ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே அடுத்தடுத்த வீடியோஸில் ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட வர்றது. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்மளோட குளோபல் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.